நல்ல அடையாளங்களை ஏற்படுத்துவோம் என்கிற தலைப்பில் பிள்ளைகளை நாம் எப்படி உருவாக்க வேண்டும், அதிலும் திருமணம் முடிக்கப்படுகிற பெண் பிள்ளைகள் அவர்கள் விஷயத்தில் மார்க்க சிந்தனைகளை நாம் சிறிது சிறிதாக அனுபவ பாடங்களை ஏற்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அதில் ஒன்று, ஒரு பெண் கணவனின் குடும்பத்திற்கு வீட்டிற்கு பொறுப்பாளி, அது குறித்து விசாரிக்கப்படுவார் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லி தந்த அந்த ஹதீஸ் தொடர்பான சில செய்திகளை நாம் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தில் அவர்கள் வாழ்ந்த அந்த மனைவியர்களோடு சில நேரங்களில் சங்கடங்கள் அல்லது பிரச்சனைகள் வராமல் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை அந்த மனைவியரோடு ஏற்பட்ட பிரச்சனைகளினால் அல்லது சங்கடமான நிகழ்வால் கிட்டத்தட்ட 1 மாதம் வரை அவர்களை விட்டு ஒதுங்கி இருந்தார்கள் என்பதாக நாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். வீட்டில் அவர்கள் இருக்கக்கூடிய வீட்டில் இந்த பரணின்னு சொல்லுவோம் இல்லையா, மேலே ஒரு சின்ன தட்டு மாதிரி, அதில் அல்லாஹ்வின் தூதர் தனியாக யாரோடும் பெரிய அளவிற்கான உறவில் இல்லாமல் தனியாக இருந்தார். சஹாபாக்களுக்கும் அது பரவலாக தெரிந்திருந்தது. எந்த அளவிற்கு என்றால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஒரு நாள் இரவு என்னுடைய நண்பர் என் வீட்டு கதவை வேகமாக தட்டினார். அவர் தட்டக்கூடிய அந்த வேகத்தை பார்க்கும்போது ஒட்டுமொத்த மதீனாவிற்கு இன்னொரு நாட்டு மன்னரால் ஒரு பெரிய ஆபத்து ஏற்பட்டு போர் ஆபத்து வந்துவிட்டது என்று புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு அவர் தட்டக்கூடிய அந்த பதற்றமான ஒரு சூழல் தெரிந்தது. என்னவென்று கேட்டேன். எதுவும் போர் அபாயமா என்று கேட்டேன். இல்லை, அதைவிட ஆபத்தான ஒரு செய்தி. என்ன செய்தி என்று விசாரிக்கும் போது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மனைவியரை தலாக் விட்டு விட்டார்கள் என்பதாக அவர் சொல்கிறார். இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி. அல்லாஹ்வின் தூதர் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை என்கிற ஒரு அதிர்ச்சி. தனது மகள் ஹப்ஸா, அல்லாஹ்வின் தூதருடைய மனைவி, அதுவும் ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி. இரவு முழுவதும் வீட்டில் நிம்மதியற்ற நிலையில் இருந்துவிட்டு ஃபஜ்ர் தொழுகைக்காக வேகமாக சென்று தொழுத பிறகு அல்லாஹ்வின் தூதர் தன்னுடைய வீட்டிற்குள் அந்த மேல் பகுதிக்கு சென்று விட்டார். உள்ளே செல்வதற்கு அனுமதி கேட்கும்போது அந்த பணியாளர் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் போய் கேட்கிறார், உமர் அவர்கள் உங்களை சந்திக்க வருகிறார். பதில் அளிக்கவில்லை. வந்து ஓரமாக உட்கார்ந்துடுறாங்க. மீண்டும் செல்கிறார்கள், அனுமதி கிடைக்கவில்லை. மீண்டும் போய் கேட்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் அனுமதி அளித்ததாக அந்த பணியாளர் சொல்ல உள்ளே போய் சந்திக்கிறார். சந்திக்கும்போது முதல் கேள்வியாக, நீங்கள் உங்களது மனைவியரை தலாக் விட்டு விட்டீர்களா என்று கேட்கிறார்கள். இல்லை என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார். இப்போ மனசுக்கு ஒரு நிம்மதி. அல்லாஹ்வின் தூதர் தலாக் சொல்லவில்லை. இப்போ அதற்கு பிறகு அவர்களை ஆசுவாசப்படுத்தும் விதமாக சொல்கிறார்கள், நாம் மக்காவில் இருக்கும்போது குறைஷி அந்த சூழலில் வாழும்போது நமது கை ஓங்கி இருந்தது, பெண்களின் அதிகாரம் ஒரு மட்டுப்பட்டு இருந்தது. மதீனாவின் சூழல் வேறு. இங்கு பெண்களின் கை ஓங்கி இருக்கிறது, ஆண்கள் அதிகாரம் மட்டுப்பட்டு இருக்கிறது. நமது குறைஷி அந்த பழக்கத்தில் வந்த பெண்கள் இங்கு வந்து பழகிய பிறகு அவர்களை போன்று அதிகாரம் மேலோங்கி விட்டது என்பதாக சொல்கிறார்கள். அதாவது அவங்க கை ஓங்கிருச்சு, நம்ம கையெல்லாம் தாழ்ந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் சிரித்துக் கொள்கிறார். இப்போ இப்படி பேசிக்கொண்டே இருந்து வீட்டில் பார்க்கிறார், அல்லாஹ்வின் தூதர் தங்கியிருந்த அந்த இடத்தில் தண்ணீர் குடிக்கக்கூடிய 1-2 தோல் பை, இதை தவிர வேறு எதையுமே நான் காணவில்லை. அவர்கள் படுப்பதற்காக விரித்திருந்த அந்த விரிப்பு
பேரித்தம்பழ மர ஓலைகளால் நெய்யப்பட்ட ஒரு பாய் போன்ற ஒன்று, இலைகளை பொட்டணத்தில் வைத்து கட்டிய ஒரு தலையணை ஒன்று, அல்லாஹ்வின் தூதர் படுத்திருக்கிறார்கள். அந்த அச்சுக்கள் எல்லாம், அந்த இலையினுடைய அச்சுக்கள் எல்லாம் மேலே படிந்திருந்ததை பார்த்து, அந்த பாய்க்கு மேலே விரிப்பு கூட இல்லை, நேரடியாக அந்த இலையின் மீதான அந்த விரிப்பின் மீது அந்த பாயின் மீது படுத்து அந்த அச்சுக்கள் எல்லாம் தெரிந்ததை பார்த்து கண்ணீர் விட்டு அழுகிறார். அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் துவா செய்யுங்கள், உங்களது சமுதாயத்திற்கு அல்லாஹ் விசாலமான ஒரு சூழலை உருவாக்கட்டும். ரோமாபுரி பாரசீக மன்னர்கள் எல்லாம் அல்லாஹ்வை வணங்குவதே கிடையாது, ஆனால் ரொம்ப செழிப்பாக வசதியாக வாழ்கிறார்கள். நீங்கள் இப்படிப்பட்ட சிரமத்தில் இருக்கிறீர்கள், உங்கள் சமுதாயத்திற்காக துவா செய்யுங்கள். அப்போ உங்களுக்காகங்கிறத விட சமுதாயத்திற்குன்னு அதில் அல்லாஹ்வின் தூதர் வந்துருவாங்க இல்லையா, அந்த அடிப்படையில் சொல்கிறார். இப்போ நபியவர்கள் கேட்கிறார்கள், உமரே உங்களுக்கு என்ன சந்தேகமாக இருக்கிறதா? சாய்ந்திருந்த அல்லாஹ்வின் தூதர் எழுந்து அமர்ந்து, உங்களுக்கு மறுமைதான் வாழ்க்கை வெற்றி என்பதில் ஏதாவது சந்தேகம் இருக்கிறதா? அவர்களுக்கெல்லாம் வழங்கப்பட்டது என்று கேட்கிறீர்களே, சிலருக்கு அல்லது பலருக்கு உலகத்தினுடைய வசதிகளை அல்லாஹ் இங்கேயே வழங்கி விடுகிறான், மறுமையில் அவர்களுக்கு வெற்றி இல்லை. நீங்கள் அப்படிப்பட்ட நம்பிக்கையற்றவராக இருக்கிறீர்களா? இல்லை அல்லாஹ்வின் தூதரே, எனக்காக அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேளுங்கள், நான் தவறாக புரிந்து கொண்டேன் என்பதாக சொல்லிவிட்டார். நாம் புரிந்து கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால், இரவில் நண்பர் வந்து வீட்டு கதவை தட்டுகிறார். தட்டியவுடன், இந்த தகவலை கேட்டவுடன் ஒரு தந்தையாக உமர் அவர்களுக்கு ஏற்பட்ட அச்சம், தனது மகள், அவருடைய நிலை என்ன? மகளை போய் சந்திக்கிறார். வீட்டில் அவர் தனியாக அழுது கொண்டிருக்கிறார். நான் உன்னை ஏற்கனவே சொன்னனா இல்லையா, அல்லாஹ்வின் தூதர் விஷயத்தில் அளவுக்கு மீறி எதையும் நீ எதிர்பார்க்காதே, அவர்கள் வருத்தப்படுகிற மாதிரி நீ நடந்து கொள்ளாதே. இப்போது அல்லாஹ்வின் தூதர் உங்களிடத்தில் உரையாடாமல் அல்லது உறவு இல்லாமல் தனித்து இருக்கிறார்கள். அல்லாஹ் உன் மீது கோபத்தால் தண்டித்து விடுவான் என்கிற அச்சம் இல்லை அவனுக்கு என்பதாக கண்டிக்கிறார். அதே போல மற்ற மனைவியரை சொல்லி, அவர்கள் மீது அல்லாஹ்வின் தூதர் அதிக அன்பு செலுத்துகிறார்கள், உன் மீது அன்பு செலுத்தவில்லை என்பதை போன்று பொறாமை உனக்கு ஏற்பட்டு விட்டதா என்று தனது மகளை எப்படி பக்குவப்படுத்தி சொல்ல முடியுமோ, அந்த பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டும் என்கிற ஒரு உபதேசத்தை சொல்ல முடியுமோ அதை சொல்லி புரிய வைக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அந்த பிரச்சனைகளுடைய சாராம்சமாக அல்லாஹ்வின் தூதர் வருடாந்திர செலவீனம் எல்லோருக்கும் கொடுப்பார்கள். அதில் குறைவாக வழங்கப்பட்டு இருந்தது. இது ஒரு அந்த பிரச்சனைக்கு ஒரு காரணம். இரண்டாவது, மனைவியர் ஒருவருக்கு சொல்லப்பட்ட ரகசியத்தை, ரகசியம் என்றால் அது அவருக்கு மட்டும்தான், ஆனால் ரகசியம் என்று இன்னொருவருக்கு சொல்லிவிட்டார். இது எனக்கு மட்டும் தெரிஞ்சது, நீ யார்ட்டையும் சொல்லிடாத. அப்போ இது குழப்பம். இப்படிப்பட்ட ஒரு வேலை அங்கு நடந்தேறி விட்டது. அப்போ இந்த ரெண்டு காரணங்களால் அல்லாஹ்வின் தூதர் அவர்களை விட்டு ஒதுங்கி இருந்தார்கள் என்பதாக பார்க்கிறோம். இப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இது போன்ற விஷயங்களை சுட்டி காட்டி, நீ ஏன் இந்த மாதிரியான வேலையெல்லாம் செய்கிற, இப்போ நீ எதுக்காக செய்கின்றாய் என்பதாக கண்டிக்கிறார். இப்போ நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பாடம், ஒரு தந்தையாக ஒரு மகள் விஷயத்தில் அவருடைய உலக வாழ்க்கை கண்ணியமானதாக அமைய வேண்டும், மறுமை வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு சிக்கலுக்கு அல்லது கேள்விக்கு விசாரணைக்குரியதாக அமைந்துவிடக்கூடாது என்கிற கவனமும் அக்கறையும் ஒரு தந்தைக்கு மிக முக்கியமானது. அவர் அந்த ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹாவாக இருந்தாலும் அல்லது மற்ற அந்த அல்லாஹ்வின் தூதருடைய குடும்பத்தினராக இருந்தாலும், பிரச்சனைகளை கணவர் வீட்டில் ஒரு சங்கடம் என்றால் வீட்டில் வந்து பிரச்சனை செய்யவில்லை, இப்படியெல்லாம் நடந்து விட்டது என்று அங்குதான் இருக்கிறார்கள். அங்கு போய் தான் தந்தை சந்திக்கிறார், ஏன் இந்த மாதிரி செய்தாய் என்று. இப்போ இன்றைக்கு நமது சூழலில் குடும்பங்களில் பார்க்கிறோம் என்றால், ஒரு சங்கடம் என்றால் அங்கு போய் அது பெரிய புயலாக வெடிக்கும், அங்கு போய் பூகம்பமாக வெடிக்கும். இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பேசிட்டாங்க, இப்படி வச்சுட்டாங்க. ஏன் அங்கு போய் வெடிக்கிறது? அந்த பெற்றோர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு இடம். நீ எதை பற்றியும் பண்ணாத, நான் பார்த்துக்கிறேன் என்பதை போன்ற ஒரு இடம். இது அவர்களுக்கு தன்னம்பிக்கையை ஏற்படுத்துமா? பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு பக்குவத்தை ஏற்படுத்துமா என்றால் இல்லை. நான் கடந்த வாரம் சொன்னதை போன்ற எதுவாக இருந்தாலும் அங்குதான் போய் சொல்ல வேண்டும் என்கிற ஒரு நிலை ஏற்படும். சுயமாக சமாளிக்கிற திறன் இருக்காது. சுயமாக சமாளிக்கிற
தன்மை இல்லையானால் எப்படி தமது பிள்ளைகளுக்கு அவர்கள் ஒரு முன்னோடிகளாக இருக்க முடியும்? அந்த பிள்ளைகள் தாய் தந்தையரை பார்த்து, குறிப்பாக தாயை பார்த்து வளரக்கூடிய பிள்ளைகள், அவர்களுக்கு ஒரு பரீட்சையில் தோல்வி என்றால், ஸ்கூலில் ஆசிரியர் திட்டிவிட்டார் என்றால் உடனடியாக அதை எப்படி சமாளிக்க வேண்டும் என்கிற பக்குவம் இருக்காது. வீட்டில் வந்து 1க்கு 10 சொல்லணும் என்கிற எண்ணம் வரும். இது யாரிடமிருந்து வருகிறது? தாயிடமிருந்து வருகிறது. அப்போ நமது பிள்ளைகள் விஷயத்தில் இது போன்ற குடும்ப சங்கடங்கள் ஏற்படும் போது அதை எப்படி சமாளிக்க வேண்டும் என்கிற அந்த பக்குவத்தை எந்த அடிப்படையில் அல்லாஹ்வின் தூதர் சொல்லித்த அந்த ஹதீஸ் அடிப்படையில் ஒவ்வொரு பெண்ணும் தனது கணவனின் குடும்பத்திற்கு பொறுப்பாளி என்கிற ஒரு கருத்தை நாம் புரிய வைக்கும் போது பல பிரச்சனைகளுக்கு அது ஒரு முடிவாக அல்லது பிரச்சனை இயலாமல் ஒரு தீர்வாக அது அமைந்துவிடும் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த குடும்பத்தில் ஏற்பட்ட இந்த பிரச்சனைகளாக இருந்தாலும், அதே போல் கடந்த வாரம் அபூபக்கர் ரலியல்லாஹுடைய மகள் ஆயிஷாவுடைய அந்த தகவலையும் நாம் பார்த்தோம். அவர்கள் தமது பிள்ளையால் அல்லது மகளால் ஏற்பட்ட ஒரு சங்கடத்தை மகளை போய் கண்டிக்கிறார்கள். உமர் அவர்கள் பொதுவாக குடும்பத்தில் ஏற்பட்ட விஷயத்தில் தன் மகளின் பங்கு இருக்கும் அல்லது இருந்துவிடக்கூடாது என்கிற அக்கறையில் அவரை போய் சொல்லி புரிய வைக்கக்கூடிய ஒரு நிலையை தான் பார்க்கிறோம். இப்படி நமது பிள்ளைகளை நாம் சின்ன சின்னதாக அவர்களுக்கு மார்க்க சிந்தனைகளை சொல்லி உருவாக்கும் போது சிறந்த தலைமுறையினரை நாம் விட்டு செல்கிறோம். அவர்கள் மூலமாக சிறந்த தலைமுறை அது தொடரும். இந்த அடிப்படை நமது குடும்ப வாழ்க்கை இருக்கும்போது நமது மரணத்திற்கு பிறகும் அது மகத்தான ஒரு நன்மைக்குரிய ஒரு செயலாக மாறிவிடும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை புரிந்து வாழ அருள் செய்வானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி. சுப்ஹானக்கல்லாஹும்ம